எங்க டிஎன்ஏ டெஸ்ட்ல ஒண்ணுமே மேட்ச் ஆகல அந்த கேஸ பொறுத்தவரை. அப்ப அவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த பையன் எனக்கு பிறக்கவே இல்லைன்னு சொல்லி கோர்ட் எப்படி பாக்குது, அந்த குழந்தையோட வாழ்க்கை வந்து கேள்விக்குறியாயிரும். அதனால உங்களோட ஒய்ஃபோட இதை வந்து நீங்க எப்படினாலும் ப்ரூவ் பண்ணிக்கலாம், அவங்களோட இல்லீகலா பேர்லாம். ஆனா அந்த குழந்தைய ஒரு ஆயுதமா எடுக்கக்கூடாதுன்னு ஜாய் கிறிஸ்டல்டாக்கு சப்போர்ட் பண்றோம்லாம் சொல்லாதீங்க. அதாவது ஜாய் கிறிஸ்டல்டா பண்ணதும் தப்புதான். இவ்வளவு விவரமா இவங்க கேஸுக்கு கோர்ட்டுக்குலாம் மூவ் பண்றவங்க ஃபர்ஸ்டே உங்களோட டிவோர்ஸ் சர்டிபிகேட் இருந்தாதான் நான் கல்யாணம் பண்ணுவேன், அப்படி இருந்தாதான் நாங்க ரிலேஷன்ஷிப்ல இருப்பேன்னு சொல்லி ஃபர்ஸ்டே கிளவரா இருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்துருக்கு. மாதம்பட்டி நினைச்சா இந்த கேஸ 2 நாள்லயே முடிச்சு விட்டுறலாம், அவங்களுக்கு எவ்வளவு செட்டில்மெண்ட் கொடுக்கணுமோ கொடுத்து ஒதுக்கி விட்டுலாம். ஆனா அவர் இன்னும் கொடுக்காம இருக்காருன்னா அவர் பின்னாடி யாரு இருந்து செயல்படுதா, எதுவும் த்ரெட்டனிங் இருக்கா, யாரும் இவரை மிரட்டுறாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்க்க வேண்டியது. அதையே பொறுத்தவரை அதாவது ரொம்ப விவாதிக்கிற அளவுக்கு ஒண்ணும் கிடையாது. ஆக்சுவலா இந்த பிரச்சனையில வந்து அவங்க கொஞ்சம் அமைதியாவே இருந்திருக்கலாமோன்னு தோணுது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இதே இது மாதம்பட்டி மேல தப்பே இல்லைன்னா அவங்க வந்து குரல் கொடுத்துருக்கலாம். பிரஸ் மீடியா அங்கங்கன்னு என் புருஷனை நான் காப்பாத்துவேன், இந்த மாதிரி என் புருஷனை வந்து தேவையில்லாம விஷயத்துல சிக்க வச்சுட்டாங்க, ப்ராப்பர் எவிடன்ஸ் வச்சு பேசுறது வேற. ஆனா இவர் இவ்வளவு தப்பும் பண்ணிருக்கும் போது என் புருஷனுக்கு நான் நிக்கிறேன், நான் காப்பாற்றுக்கும் போது அது கொஞ்சம் ஒரு அதுவும் ஒரு வழக்கறிஞரா அவங்க பேசும்போது ஏன் உண்மைக்கு எதிராக பேசுறாங்களோ அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் எழுது. அது மட்டும் இல்ல, இது ஸ்ருதி நினைச்சிருந்தாங்கன்னா கொஞ்சம் காம்ப்ரமைஸ்ல முடிக்க வச்சிருப்பாங்க. என்னங்க உங்களால ஒரு பிள்ளை வந்துட்டு சரி தப்பு பண்ணி தொலைஞ்சிட்டீங்களா, விடுங்க, அவங்க வாழ்க்கையை அவங்க பார்க்கட்டும், நம்ம வாழ்க்கையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் செட்டில்மெண்ட் இது பண்ணி அப்பவே அவங்களை இது பண்ணி கட் பண்ணி விட்டுருந்தாங்கன்னா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. வணக்கம் சார். மேடம், இப்போ நம்ம அந்த ஜாய் கிறிஸ்டல்டா மேட்டர் தான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதுவும் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து கோர்ட் வந்து ஒரு கோர்ட்டில் இவங்க முறையிட்டு இருக்காங்க, உரிமையல் நீதிமன்றத்தில் இவங்க முறையிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, ஜாய் கிறிஸ்டல்டா அவர்கள் வந்து சமூக வலைத்தளங்களில் என்னை பற்றி தவறாக வந்து அணுகியிருக்காங்க, ஸோ அதுக்கு தடை விதிக்கணும். ரெண்டாவது, சமூக வலைத்தளங்களில் மற்றவர்கள், அதாவது இப்போ யூடியூபாளர்கள் மற்றவங்க எல்லாருமே வந்து மாதம்பட்டி ரங்கராஜை பற்றி தவறாக சித்தரிக்காங்க, தவறாக பேசுகிறாங்க, அநாகரிகமாக பேசுகிறாங்க அப்படிங்கிறது, அதை எல்லாத்தையும் தடை விதிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவங்க வந்து ஒரு வழக்கு தொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றிய லேட்டஸ்ட் தகவல் என்ன மேடம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க, ரொம்ப நன்றி. இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம விஷயத்துக்கு போகலாம். மாதம்பட்டி விஷயத்துல வந்து நிறைய வீடியோக்கள் வந்து நிறைய பேர் வெளியிட்டுட்டு வராங்க. நம்மளோட ஜாய் முதற்கொண்டு நம்மளோட யூடியூபர்ஸ் எல்லாருமே பயங்கரமா இப்போ பயங்கர கான்ட்ரவர்சியா போயிட்டு இருக்கு அந்த விஷயம். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து கொஞ்சம் வல்கரிக்கலா இது பண்றாங்க. ஸோ அதனால மேபி அவர் அதை சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, இதுல வந்து அவதூறு அப்படின்னா என்னது? அவதூறுனா ஒருத்தங்களை பத்தி இல்லாத விஷயங்களை நம்மளா கிரியேட் பண்ணி அவங்கள வந்து கேவலப்படுத்தணும், அவங்களை அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல பேசுறதுதான் அவதூறு. அதாவது இந்த ஜெனரல் ஃபேக்ட்ஸ், ஒருத்தங்களை பத்தி நடந்த விஷயங்களை வந்து அதுல வந்து நம்மளோட கருத்துக்களை வந்து பதிவிடுறது வந்து அவதூறு கிடையாது. அந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு, இப்போ இதே இது இந்த பிரச்சனை வந்து மாதம்பட்டிக்கும் ஜாய் கிறிஸ்டல்டாக்கும் 2 பேருக்கும் நடுவுல பர்சனலா நடந்ததுன்னா, பப்ளிக் ஃபாரமுக்கு வராம பர்சனலா நடந்ததுன்னா இதுல பேசுறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. ஏன்னா அது அவங்க 2 பேரோட தனிப்பட்ட விஷயம். அவங்க பேசிக்கிறாங்க, ஸ்டேஷன் கம்ப்ளைண்டா அங்க இங்க கோர்ட்டா எந்த விஷயம்னாலும் இல்ல அப்படி இல்ல மேடம். இப்போ வந்து பப்ளிக்கா வரல அப்படின்னா அவங்க யாரும் கூப்பிட்டு மீடியாக்கு அவங்க இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்கல்ல. கரெக்ட். சோ இப்போ இது மீடியாக்கெல்லாம் போகல அப்படின்னா இதை பத்தி பேசுறதுக்கு யாரும் அப்படி பார்த்தா வந்து தனுஷ் ஐஸ்வர்யாவா இருக்கட்டும், மற்ற பிரச்சனைகள்லாம் இருந்தது, ஒரு ரவி மோகன் அவங்க ஒய்ஃபோட பிரச்சனையா இருக்கணும், இதெல்லாம் வந்து மீடியா எடுத்து போட்டு சமைக்க தானே செஞ்சாங்க, சொன்னாங்க. அதாவது அவங்க வந்து ஃபேமஸ் செலிபிரிட்டி, ஓகேவா? சோ அவங்க அதுவும் அவங்களோட பர்சனல் லைஃப் தானே, பர்சனல் லைஃப் தான். கோர்ட் வரைக்கும் வந்துட்டுல கேஸ். இப்போ ரவி மோகன் தனுஷ் அவங்க எல்லாம் சொல்றீங்க, ரவி மோகன் தனுஷ் எல்லாம் சினிமால நடிக்க தானே செய்யறாங்க, நீங்க எல்லாம் நல்லா காசு கொடுத்து பார்க்க தானே செய்றீங்க. அவங்க எல்லாம் ஒரு பப்ளிக் ஃபிகர், செலிபிரிட்டி, ஓகேவா? அதே மாதிரி மாதம்பட்டியும் ஒரு பப்ளிக் ஃபிகர், ஓகேவா? ஜாய் கிறிஸ்டல்டாவும் இதுக்கு வந்திருக்காங்க, மீடியால பேட்டி கொடுக்கறாங்க, மீடியா பிரஸ் எல்லா விஷயங்களும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட பொலிட்டீஷியன் எல்லாம் பாருங்க, ஃபேமஸ் செலிபிரிட்டிஸ், பர்சனாலிட்டிஸ்லாம் நம்ம நரேந்திர மோடி ஐயா அவர்கள், ஸ்டாலின் ஐயா அவர்கள், எடப்பாடி ஐயா அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் அவர்கள், நம்மளோட நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள், அண்ணாமலை அண்ணன் அவர்கள், அந்த மாதிரி எல்லாரையும் பத்தி பேசதான் செய்யறாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் ஒரு பப்ளிக் ஃபிகர், பப்ளிக் செலிபிரிட்டி. அதாவது ஒரு பொது தளத்துல உள்ள ஒரு முக்கியமான பர்சனாலிட்டிஸ். சோ அவங்களுக்கு வந்து பொதுமக்களோட சப்போர்ட் தேவை. அதனால அவங்க வந்து கான்ட்ரவர்சியான விஷயங்களும் சொல்லதான் செய்யறாங்க, சப்போர்ட்டிவாவும் நிறைய விஷயங்கள் பதியதான் செய்யறாங்க. ஆனா இது வந்து தப்பு அப்படிங்கிற சொல்றதுக்கு யாருமே இது கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு பிறப்புரிமை.
அதாவது ஃப்ரீடம் ஃபார் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஒண்ணு இருக்கு ஆர்டிக்கல்ல. சோ இது வந்து எல்லா மனிதனுடைய தனிப்பட்ட உரிமை. நம்மளோட இந்தியா ஆனா வந்து இவங்க இப்ப மாதம்பட்டி அவரு கேட்டதுவே வந்து பாத்தீங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ் வந்து ரொம்ப அந்தரங்கமா ரொம்ப ஒரு மாதிரி வல்கரா பேசுறாங்க. என்னெல்லாமோ மிரட்டி செக்ஸ் வச்சுக்கிட்டாரு அப்படி இப்படின்லாம் பேசுறாங்க. அதுக்கு தான் அவர் தடை விதிக்க சொல்லி கேட்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இப்போ ஜென்ரல் டாபிக்கா வந்து இப்ப நம்ம எல்லாம் பேசுறோம், வழக்கோட நிலவரத்தை பேசுறோம், ஜாய் கிறிஸ்டல்டா பாதிக்கப்பட்டிருக்காங்க, இதை பத்தி பேசுறோம், அவ்வளவுதான். பட் ஆனா அவங்க இதையும் தாண்டி மாதம்பட்டிக்குள்ள இன்னும் அதிகமா போறாங்களோ, அடிப்படை ஆதாரம் கூட இல்லாம பேசுறாங்களோ அப்படிங்கறதுதான் நம்மளுடைய கருத்து. அதாவது ஒரு விஷயம் வந்து வெளியில வந்த பிறகு அதை பத்தி பேசுறது விவாதிக்கிறது தப்பு கிடையாது. ஆனா தேவை இல்லாம, அதாவது அடிப்படை ஆதாரங்கள் இல்லாம பேசுறது தப்பு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய விஷயங்கள் நடக்குது, நிறைய என்ன சொல்றது, நிறைய இன்டெப்தா போறாங்க நிறைய விஷயங்கள்ல. ஆனா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு ரேப் கேஸ் நடக்குது, அதுல வந்து அட்டாப்சி ரிப்போர்ட் வருது. அப்ப அந்த அட்டாப்சி ரிப்போர்ட் எல்லாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணதான் செய்யறோம், பப்ளிக் ஃபோரம்ல நம்ம சொல்லதான் செய்யறோம். நிறைய வழக்கறிஞர்கள் அதை பத்தி பேசுறாங்க, நிறைய பொதுமக்கள் அவங்களோட கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க, அந்த ரிப்போர்ட் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணதான் செய்யறாங்க. இப்படி இப்படி இத்தனை இடத்துல காயங்கள், இவ்வளவு தூரம் இது பண்ணிருக்காங்க, இத்தனை மணி நேரம் நடந்திருக்கு, அந்த மாதிரி இன்சிடென்ட் எல்லாம் மீடியால சொல்லதான் செய்யறாங்க. அதுவுமே ஒரு வல்கரிக்கல் டேர்ம்ஸ் தான். ஆனாலுமே அது ப்ராப்பர் எவிடன்ஸோட எக்ஸ்பிளைன் பண்றாங்க ஆடியன்ஸ்க்கு, பப்ளிக்கு. ஆனா இது எந்த வித ஒரு முகாந்திரமும் இல்லாம இங்க அவங்களோட இல்லற வாழ்க்கை, அதுவும் பெட்ரூம் சீன்ஸ் எல்லாம் தேவையில்லாம பேசுறது, அதெல்லாம் ஒரு கேவலமான விஷயம். அது மட்டும் இல்ல, அதுக்கு வந்து யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. இப்போ நம்ம பேசுறது பொதுவா, இப்ப நம்மள மாதிரி ஆட்கள் பேசுறதுலாம் வக்கீல் தரப்புல இருந்து எப்படி பேசுவாங்க, அந்த கேஸோட டெப்த் பேசுவாங்க, அதோட கன்சிஸ்டன்சி பேசுவாங்க. அதுல வந்து இந்த கேஸ் வந்து எப்படி மூவ் ஆகும், அவங்க எப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாங்க, எதனால இந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் நடந்தது, எந்த அடித்தளத்துல இருந்து இவங்க வச்சிருக்காங்க, எல்லாமே நம்ம பேசுறோம். அது வந்து ஒரு நார்மலான ஒரு கான்வர்சேஷன், ஒரு நார்மலான ஒரு ஸ்பீச். இதையும் சிலவங்க என்ன பண்றாங்க, கொஞ்சம் வல்கரிக் டேர்ம்ஸா, அவன் ஏன் அங்க போனா, இவ ஏன் இங்க போனா, இவளுக்கு இத்தனை மாப்பிள்ள, அவனுக்கு அத்தனை பொண்டாட்டி, அந்த மாதிரி தேவையில்லாம பேசுறதுதான் கொஞ்சம் என்ன சொல்றது, தேவையில்லாத விஷயங்களோட தோணுது சமூகத்துக்கு. அதனால ஒருவேளை மாதம்பட்டி அந்த மாதிரி சேனல்ஸா சொல்லியிருப்பாரா இருக்கும், தேவையில்லாம என்ன அசிங்கப்படுத்துறாங்க வைக்கிறாங்க. ஆனா இதோட அடித்தளம் யாரு, நம்மளோட ஜாய் கிறிஸ்டல் தான். அதனால அவங்கள மெயினா வச்சு மத்த யூடியூபர்ஸா அவர் போக்கஸ் பண்றாரு. ஓகே மேடம், இப்போ இந்த வழக்க பொறுத்தளவுல பாத்தீங்கன்னா இப்போ வந்து டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு வந்து இது பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், பரிந்துரை பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இவங்க வந்து டிஎன்ஏ டெஸ்ட் கேட்குறாங்க ஜாய் கிறிஸ்டல் தரப்புல இருந்து. அவரும் சாரி மாதம்பட்டி தரப்புல இருந்து இப்போ டிஎன்ஏ டெஸ்ட் எனக்கு கம்பல்சரி வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இந்த குழந்தை வந்து எனக்கு பிறந்ததா அப்படிங்கிறத ஊர்ஜிதம் பண்ணுனா நான் வந்து அந்த குழந்தையோட பராமரிப்பு செலவை ஏத்துக்கிறேன்னு சொல்லி மாதம்பட்டி ரங்கராஜ் தரப்புல இருந்து கோர்ட்ல வந்து ப்ளீ பெட்டிஷன் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதுல டிஎன்ஏ டெஸ்ட பத்தி உள்ள டீடைல்ஸ் வந்து நீங்க சொல்லுங்களேன். அது எந்த வகையில செல்லுபடியாகும், எப்பெல்லாம் எடுக்க முடியும், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேடம். ஆக்சுவலா இந்த கேஸ்ல டிஎன்ஏ டெஸ்ட பொறுத்தவரை, டிஎன்ஏ டெஸ்ட்னா என்னங்க, ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு இது, அவங்க மேல நம்பிக்கை இல்லாம வேற யாருக்கு பிறந்த, இப்போ மாதம்பட்டி விஷயத்துல பொறுத்தவரை இவருக்கு வந்து நம்பிக்கை இல்லங்கிற மாதிரி தான் தெரிய வருது இவரோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்க்கும்போது. ஏன்னா இவரோட பிள்ளைன்னு நம்பிக்கை இருந்ததுன்னா அவர் அன்னைக்கே செட்டில்மெண்ட் கொடுத்து ஒதுக்கி இருப்பாரு, இல்லைன்னா அதுக்குன்னு ப்ராப்பரா ஏதாவது ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருப்பாரு. இந்த விஷயத்துல அவர் இன்னும் இழுத்தடிக்கிறாரு, ஓடி ஒளிகிறாரு அப்படின்னா இந்த விஷயத்துல அவருக்கு வந்து சாட்டிஸ்பாக்சன் இல்ல. சோ அப்ப வந்து அவருக்கு சந்தேகம் வரும் பொருட்டு அவர் வந்து டிஎன்ஏ டெஸ்ட் கேட்காரு. இது வந்து ஆக்சுவலா ஜாய் கிறிஸ்டல்டாவுமே மகளிர் ஆணையத்துல கேட்ட மாதிரி சொல்றாங்க, தகவல் வருது. இந்த மாதிரி நீங்க எடுத்துருங்க, டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணிடலாம்னு சொல்லும் போது இவர் தரப்புல இருந்து வேண்டாம் நான் ஏத்துக்கிறேன்னு சொன்ன மாதிரி ஒரு செய்தி வருது. ஆனா இவர் இப்போதைக்கு கோர்ட்ல வந்து இந்த மாதிரி பெட்டிஷன் போட்டிருக்காரு அப்படின்னா கேஸை இன்னும் கொஞ்சம் இழுக்கணும். ஏன்னா டக்குன்னு முடியறான், அதாவது நான் தான் தகப்பன்னு ஒத்துக்கிட்டாதான் முடிஞ்சுதே கேஸ். பட் ஆனா அவருக்கு ஒரு டவுட் இருக்குல்ல, அப்போ ஜாய் கிறிஸ்டல் இந்த குழந்தை நமக்கு பிறந்த குழந்தையாங்கிறது இருக்கா இல்லையா அப்படிங்கறதுனாலதான் அவரு பெட்டிஷன் போட்டிருக்காரு. நான் என்ன சொல்ல வரேன், இப்ப ஃப்ரெஷ்ஷா நீங்க கல்யாணம் பண்ற பொண்டாட்டி மேலேயே 1000 சந்தேகம் வருது ஒருத்தனுக்கு. இவங்க வந்து ஆல்ரெடி மேரேஜ் பண்ணவங்க. மகாராஷ்டிரா அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து அருண் போடியா அப்படிங்கிற ஒரு தொழிலதிபர் வந்து அவரு வீட்லயே இதே பிரச்சனை. என்ன அப்படின்னா அவரு வந்து அவருக்கு மனைவிக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அதுல அவங்களோட பையன் வந்து எனக்கு பிறக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் போய் எடுத்திருக்காரு பிரைவேட் இதுல. சோ அதுல வந்து 0 மேட்சஸ்னு வந்திருக்கு. சோ டிஎன்ஏ டெஸ்ட பொறுத்தவரை இந்த மாதிரி லைன் பை லைனா ஒவ்வொரு லைன் செக்மெண்டா இருக்கும். அந்த லைன் செக்மெண்ட் வந்து எல்லாமே மேட்ச் பேட்டர்ன், லைன் பேட்டர்ன் வந்து எல்லாமே மேட்ச் ஆச்சுனாதான் நமக்கு வந்து அந்த எவ்வளவு பெர்சன்டேஜ் அதுல மேட்ச் ஆகுதுன்னு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 99.9 அந்த மாதிரிலாம் வந்திருக்கு நிறைய இருக்கு. இப்போ இந்த விஷயத்துல வந்து 0% வரும்போது
அந்த குழந்தை வந்து அவருக்கு பிறக்கலன்னு அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. இத வந்து அவர் வந்து கோர்ட் மூலமா அப்ரோச் பண்ணி டிவோர்ஸ் கொடுக்கணும், எந்த ஒரு இதுவுமே அந்த பையனுக்கு கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல அவர் பண்றாரு. பண்ணும்போது கோர்ட் எப்படி பாக்குது, இதை வந்து விசாரிக்கும் போது நீங்க வந்து தனியார் இதுல எடுத்திருக்கீங்க, அது வந்து நம்பகத்தன்மை உள்ளதான்னு தெரியல. அது மட்டும் இல்ல, நீங்க இவ்வளவு நாளும் குடும்பம் நடத்திருக்கீங்க, இப்ப வந்து நீங்க உங்க மனைவிய வந்து இந்த மாதிரி இல்லீகல் அஃபேர்ல இருக்காங்கன்னு நிரூபிக்க நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அத நிறைய வேஸ் இருக்கு, என்ன சாட்டு அது இது ரெக்கார்டிக்கெல்லாம் நிறைய ப்ரூவ் பண்ணலாம், அப்படித்தானே? ஒருத்தவங்களோட இது கேரக்டர் அசசினேட் பண்ணணும்னா, அப்போ இந்த விஷயத்துல வந்து நீங்க அந்த டிஎன்ஏ டெஸ்ட கையில எடுத்தீங்கன்னா, அந்த டிஎன்ஏ டெஸ்ட் அந்த பையன் வந்து உங்களுக்கு பிறக்கலன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா, இது வந்து அந்த பையனோட எதிர்காலத்தை பாதிக்கும். இது வந்து உங்க மனைவியை மட்டும் பாதிக்காது, அந்த பையனோட வாழ்க்கையை பாதிக்கும். அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல வந்து நம்மளோட மகாராஷ்டிரா மும்பை ஹைகோர்ட் வந்து என்ன பண்ணிட்டுனா அந்த கோர்ட்டை வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டு. ஆனா இதே இந்த கேஸ்ல எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து ஜாய் கிறிசல்டா வந்து இதுல வந்து அன்மேரிடு, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து டிவோர்ஸ் ஆயிட்டாங்க, அடுத்து வந்து மாதம்பட்டியை தான் கல்யாணம் பண்ணிருக்கேங்கிற ஒரு அக்யூசியேஷன் வைக்கிறாங்க இதுல. அது மட்டும் இல்ல, அதுக்கு எல்லா எவிடன்ஸும் வச்சிருக்காங்க. இதுல என்ன பாத்தீங்கன்னா, இந்த ஜாய் கிறிசல்டாவோட பையன் நியூ பார்ன் சைல்டு, இந்த பையனோட வாழ்க்கை வந்து இப்ப கேள்விக்குறியா இருக்கு, யார் அப்பானே தெரியல. அப்போ அந்த பிள்ளையோட வாழ்வே கேள்விக்குறியா இருக்கு. நாளைக்கு அந்த பிள்ளை சமுதாயத்துல நடமாடணும், அந்த பையன் வந்து சமுதாயத்துல நடமாடணும், எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. சோ இதெல்லாம் கோர்ட் யோசிக்கும். சோ அதனால இந்த கேஸ்ல டிஎன்ஏ டெஸ்ட் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே, பட் மேடம் இப்போ இந்த விஷயத்தை பொறுத்தவரை இப்ப டிஎன்ஏ டெஸ்ட்ல வந்து கன்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா, இப்ப மாதம்பட்டியோட டெசிஷன் என்னவா இருக்கும்? மாதம்பட்டி டெசிஷனோட கோர்ட் டெசிஷன் என்னவா இருக்கும்னா, அந்த மாதிரி ஆக்சுவலா இது வந்து முன்னாடிதான் இது வந்து இல்லீகலுக்கு அஃபேர் பிறந்தா இல்லெஜிட்டிமேட் சைல்டுன்னு ஒரு இது பிம்பம் இருந்தது. இப்போ ரீசெண்டா உள்ள சட்ட நடைமுறைகள் வந்து நீங்க என்னதான் இல்லீகல் அஃபேரா இருந்தாலும் அதுவும் உங்களுக்கு வாரிசு தான், லீகல் வாரிசு தான் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க கோர்ட்ல இருந்து. அதனால இப்போ இவங்க வந்து ஐதர் மேரிட் ஒரு அன்மேரிட், அதெல்லாம் இப்போ பிரச்சனை இல்லை. ஜாய் கிறிசல்டா கூட இவங்களுக்கு கல்யாணம் நடந்ததா, அது ப்ராப்பர் மேரேஜா, அது இதெல்லாம் எந்த ஒரு ரிஸ்க்கும் இப்போ கிடையாது. அப்படி ப்ராப்பர் மேரேஜா இல்லாம இருந்தா கூட அந்த சைல்டுக்கு, அந்த பையனுக்கு மாதம்பட்டியோட 3வது வாரிசு இருந்தா அது வந்து உருவகப்படுத்தப்படும். அந்த டிஎன்ஏ டெஸ்ட்ல ப்ரூவ் ஆச்சு அப்படின்னா, அப்ப மாதம்பட்டியோட சொத்துக்கள்ல பூர்வீக சொத்துல இந்த பையனுக்கு எந்த ஒரு பங்கும் கிடையாது. பூர்வீக சொத்துல மூத்த தாரத்து, அதாவது லீகல் ஒய்ஃபோட சில்ட்ரனுக்கு தான் பங்கு இருக்கு. ஆனா இது வந்து செகண்ட் ஒய்ஃப் இல்லீகல் மேரேஜ், இல்லீகல் அஃபேருங்கும் போது இந்த பையனுக்கு வந்து மாதம்பட்டியோட சுய சம்பாத்தியத்துல சம பங்கு இருக்கு. அந்த பசங்களுக்கு என்ன கொடுக்குறாங்களோ அதே அளவுக்கு இந்த பையனுக்கும் அவர் கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, இந்த பையனோட படிப்பு, பராமரிப்பு செலவு எல்லாமே, கல்யாண செலவு முதற்கொண்டு மாதம்பட்டி அதுல வந்து அவரால் முடிஞ்ச அளவு கொடுத்தே ஆகணும். ஒரு தகப்பன் ஸ்தானத்துல டிஎன்ஏ டெஸ்ட்ல ப்ரூவ் பண்ணப்பட்டால். மேடம் இப்போ நார்மலா வந்து இப்போ எல்லாருமே வந்து கமெண்ட்ல கேக்குறது இதுதான், மேடம் வந்து நேர்மையா பேசுறாங்க, சின்ன வயசுலயே நல்ல புரிதலோட பேசுறாங்க, எல்லா விஷயத்தையும் எடுத்து பேசுறாங்க, நல்ல நேர்மையா நல்லதுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஆனா இந்த விஷயத்துல ஜாய் கிறிஸ்டல்டாக்கு ஏன் சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதை பத்தி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? ஆக்சுவலா நம்மளோட இதை பொறுத்தவரை விக்டிம் சைடு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். விக்டிம் சைடு சப்போர்ட் பண்ணுவோம்னா அவங்க சைடு உள்ள நியாயத்தை நம்ம பேசுவோம். அவங்க எதனால பாதிக்கப்பட்டாங்க, எந்த விஷயத்தால பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைடு ரெண்டுமே பேசுவோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா விக்டிம் வந்து மாதம்பட்டியை விட மனதளவுலையோ உடல் அளவுலையோ பாதிக்கப்பட்டது இங்க ஜாய் கிறிசல்டா. அது மட்டும் இல்ல, ஜாய் கிறிசல்டா இங்க மட்டும் இல்ல, அவங்களுக்காண்டி எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க, 2 பேருமே தப்பு பண்ணிருக்காங்க. இதுல வந்து மாதம்பட்டியும் நல்லவர் கிடையாது, ஜாயையும் நாங்க நல்லவங்கன்னு சொல்லலாம் விரும்பல. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. அவங்களும் நிறைய தப்புகள் பண்ணிருக்காங்க. ஏன்னா இந்த கல்யாணத்துல அவங்க ஸ்டெப் வச்சதே தப்புதான். ஆமா, ஆரம்ப காலகட்டங்கள்லயே வந்து நீங்க பழகும் போதே டைவர்ஸ் காப்பி வச்சிட்டு நீ அப்போ மூவ் ஆன் ஆகிறதுக்கு ரெடியா இருக்கேன்னு அப்போ இந்த வேகம் விவேகம் எல்லாம் இருந்திருந்ததுன்னா அவங்க இந்த பிரச்சனையில இருந்து தப்பி இருப்பாங்க. ஓகேவா? இந்த மாதிரி இப்போ கேஸ் கோர்ட்டுன்னு பயங்கரமா கிளவரா மூவ் பண்றாங்க. இது வந்து ஃபர்ஸ்டே இருந்ததுன்னா அதுல இருந்து தப்பி இருப்பாங்க. இந்த அளவு இன்னொரு பெண்ணோட வாழ்க்கையும் பாதிக்கப்படாது, இன்னொரு குடும்பத்தோட வாழ்க்கையும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நியூ பார்ன் சைல்டு, அந்த பையனோட வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கு. யார் அப்பானே தெரியாம ஒரு குழந்தை இந்த சமூகத்துல வாழ முடியுமா, வளர முடியுமா? அந்த ஒரு நோக்கத்துலதான் நம்ம மாதம்பட்டி மேல உள்ள மிஸ்டேக்க சொல்றோம். சோ அதனால இதுல வந்து நிறைய பேர் தப்பா புரிச்சுக்கிறாங்க. நம்ம வந்து ஜாய்க்கு கொடி பிடிக்கிறோம், ஜாய்க்கு சப்போர்ட் பண்றோம், அதெல்லாம் ஒரு விஷயமும் கிடையாது. நம்ம எங்க கரெக்டான விஷயம் இருக்குதோ, அதாவது அவங்கள கரெக்ட்னு சொல்லலாம், இவங்கள கரெக்ட்னு சொல்லலாம், இவங்க மேல உள்ள தப்புன்னு சொல்லியிருக்கோம், அவங்க மேல உள்ள தப்புன்னு சொல்லியிருக்கோம். ஆனா இந்த 2 பேர் பண்ண தப்புல இப்ப பாதிக்கப்பட்டது யாரு? அந்த குழந்தை.
அந்த குழந்தையோட மனநல நாளைக்கு எப்படி இருக்கும்? இப்போ அது சின்ன பிள்ளை, ஓகே, பிறந்த பிள்ளை. இப்பவுமே அது வந்து அந்த தாய் வந்து அனுபவிச்ச வலி வேதனையில அந்த குழந்தை வந்து ப்ரீமெச்சூர் பேபியால இப்ப பிறந்திருக்கு. சோ அது வந்து இப்ப இன்குபேட்டர்ல தான் இன்னும் வச்சிருக்காங்க. சோ இதுவே ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. அதுக்கு ஒரு உடல் அளவுல சொல்றேன், சைக்காலஜிக்கலா வந்து இனிதான் தெரிய வரும் அதோட ஆக்டிவிட்டிஸ்ல. ஆனா இது வந்து ஒரு பிசிக்கலாவே ஒரு இதுதான் இன்குபேட்டர்ல அதை வைக்கிறது ப்ரீமெச்சூர் பேபிங்கிற போது. ஏன்னா அது போதிய ஒரு வளர்ச்சி இல்லாம தான் ப்ரீமெச்சூர் ஆயிடுச்சு. ஓகேவா? ஏன்னா நம்மளே பாத்துருக்கோம்ல, அவங்க வந்து மீடியாக்கு எப்படி அலைஞ்சாங்க, கோர்ட்டுக்கு மேல இங்கிலே ஏறி இறங்கி நிற மாசத்தோட. அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். அந்த ஒரு கான்செப்ட்ல நம்ம பேசியிருப்போம். அது மட்டும் இல்ல, இந்த சைல்டு நீ வளரணும், வளர்ந்து ஸ்கூலுக்கு போகணும், வைக்கணும். ஸ்கூல்ல வந்து என்ன கேட்பாங்க, உங்க அப்பா எங்க, உங்க அப்பா யாரு? அதாவது நார்மலா ஸ்ட்ராங்கா அப்பா அம்மா இருந்தாலே இந்த சமூகம் என்னெல்லாம் பேசுது. அப்போ ஒரு பையன் வந்து இந்த அளவுக்கு ஒரு போராட்டத்தின் மத்தியில பிறந்திருக்கான் போது அப்போ அவனோட வாழ்க்கை எப்படி இருக்கு கேள்விக்குறியாயிரும். அந்த ஒரு கண்ணோட்டத்துலதான் நம்ம வந்து நினைக்கிறோம் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் அந்த பையனுக்கு கிடைக்க வேண்டிய. இப்போ அவர் 2வது ஜாய நம்ம கெட்டணும்லாம் நம்ம சொல்லல, அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. ஸ்ருதிய இவர் விட்டுட்டு இப்ப ஜாய போய் கல்யாணம் பண்ணணும்லாம் நம்ம எந்த ஒரு வீடியோலையும் சொல்லல. அந்த குழந்தைக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தையும் உரிமையும் தான் நம்ம கேட்கிறோம். ஏன் அப்போ தப்பு பண்ணீங்க நீங்க? இது யோசிச்சிருக்கலாம்ல நீங்க. இப்போ அந்த குழந்தை வந்து பிறந்துட்டு மண்ணுக்கு வந்துட்டு அந்த பிள்ளை, அப்போ அதுக்கான ரைட்ஸ் நம்ம கொடுக்கணுமா இல்லையா? அதோட சுதந்திரத்தை நம்ம பாதுகாக்கணுமா இல்லையா? அதுக்குதான் நம்ம பேசிட்டு இருக்கோம் ஒரு வழக்கறிஞரா. இதை வந்து தப்பா புரிஞ்சவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு மேல நம்ம விளக்கம் கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே மேடம், எவ்வளவு நேரம் பயனுள்ள தகவல்ல பகிர்ந்ததுக்கு நன்றி மேடம். நன்றி சார்.